ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் பகுபத உறுப்பிலக்கணம் சிலபஸில் இருக்கோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழுக்கு கொடுத்த 6 மாடல் PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் தான் இது. 5th கொஷின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வரும்னா, கவர்மெண்ட்டு கொடுத்த 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு வருமா? வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். செய்த அப்படின்ற வேர்டு 5th கொஷின் பேப்பரில் இருந்தது. இதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கணும். செய்க்கு செய். இந்த தாவை எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த தாக்கு புள்ளி வச்சா இத்து. த அப்படின்னு சொல்லும்போது ஆ சவுண்டில் முடியுது, அதனால் ப்ளஸ் ஆ. ஸோ தாவை இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். செய்யுக்கு செய், தாவை இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டில் இருக்கிறது பகுதி, லாஸ்ட்டில் இருக்கிறது விகுதி. லாஸ்ட்டில் இருக்கிற விகுதி என்ன டைப்புன்னு சொல்லணும். ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். செய் பகுதி, இத் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இடைநிலையில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இடைநிலை, இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இறந்த கால இடைநிலையில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலையில் என்னென்ன வரும்? கிறு, கின்று, ஆ, நின்று. எதிர்கால இடைநிலையில் இப்பும் இவ்வும் வரும். இங்கே இத்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இத் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. நெக்ஸ்ட்டு அ லாஸ்ட்டாக வந்தாவே அது விகுதின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ விகுதியில் என்ன டைப் அப்படின்றத நாம் மென்ஷன் பண்ணணும். அ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டு இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் வீடியோஸ் அதில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10th, 11th, 12th கிளாஸுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ சப்போர்ட்டிங் வீடியோஸும் சில கான்செப்ட்ஸை மட்டும் நடத்தி நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.